இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தலைமை நீதிபதியாக இருந்த நேரத்தில் சந்தையால் போய் கண்டிக்கிறாரு. அப்போது எண்ணெய் வியாபாரியான ஒரு யூதர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய அந்த அவர் போகிற வாகனத்தை பிடிச்சி அவரை பார்க்குறாரு. அவர் மிச்சம் அழகான தோற்றத்தோடு இப்னு ஹஜர் அஸ்கலானி நல்ல கம்பீரமான அவரோட நிலையோடு அப்படி பயணிச்சுட்டுக்கிறார். அவர் பிடிச்சி கேட்குறாரு, யஹூதி, நீங்கள் சொல்கிறீங்க தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், உலகம் வந்து முஃமினுடைய சிறை, காஃபிருடைய சொர்க்கம் உண்டு. நீங்கள் எந்த சிறையில் இருக்கிறீங்க, நான் எந்த சொர்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அவர் எண்ணெய் தோய்ந்த நிலையோட எண்ணெயெல்லாம் பட்டு உடலெல்லாம் ஒரு அலங்கோலமான நிலையில் இருக்கிறார். இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு சும்மா கண்ணியமாக கம்பீரமாக இருக்கிறார். அதுக்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பதில் சொன்னாராம், அல்லாஹு தாலா மோமின்களுக்கு சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இன்பங்களோடு ஒப்பிட்டால் நாம் இந்த உலகத்தில் சிறையில் இருக்கிறோம். உங்களுக்கு அல்லாஹு தாலா, காஃபிர்களுக்கு அல்லாஹு தாலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தோடு ஒப்பிட்டால் நீங்கள் இங்கே சொர்க்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு பதில் சொன்னாராம். அடுத்த கணமே அதை புரிந்த அந்த யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற ஒரு தகவல் வரலாற்றில் என்ன செய்து பதியப்பட்டிருக்கிறது. இமாம் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு தேவையை கேட்டு எழுதுகிறார். அப்போது இமாம் அப்துல்லா முபாரக் அவருடைய பொறுப்பாளருக்கு லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பினாராம். இவருடைய தேவை இவ்வளோ திர்ஹத்தை இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். அந்த அமௌண்ட்டை பார்த்தா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இவருடைய தேவைக்குன்னு சொல்லி அந்த பொறுப்பாளர் திருப்பி அந்த லெட்டரை திருப்பி அனுப்புகிறாரு. வருமானங்களும் குறைவு, சேமிப்பும் குறைவு, இப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இது நீங்கள் கொடுக்க சொல்கிற அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அப்துல்லா முபாரக் பதில் சொன்னாராம், வருமானம் சேமிப்பெல்லாம் குறைந்திருந்தால் அதுபோல் அல்லாஹ் எங்களுக்கு எழுதிய காலமும் வயதும் குறைஞ்சி போயிட்டு இன்னும் மிச்ச சொச்சங்கள் கொஞ்சம் நஞ்ச வருடங்கள் தான் என்ன செய்ய இருக்கும். வருமானம் குறைஞ்சிக்கிறத போல் சேமிப்பு குறைஞ்சது போல் அல்லாஹ் எங்களுக்கு எழுதிய வாழ்க்கையும் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிட்டு, அதனால் நான் என்ன அமௌண்ட்டை சொன்னோன்னா அதை கொடுங்கண்டா. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் அபு ஹஃப்ஸ் அல் பஸார் சொல்கிறாரு, அதாவது முஅல்லிம் வழியாக அறிவிக்கிறார். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சின்ன வயதில் குர்ஆனை ஓதி கொடுத்த அவருடைய ஆசிரியர் சொன்னதாக அந்த வரலாற்றை பதிவு செய்கிறாரு. தந்தை என்ன செஞ்சுக்கிறார்னு சொன்னால், அதாவது இமாம் இப்னு தைமியாவுடைய தந்தை சிறிய வயசில் குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் உஸ்தாதிட்ட சொல்லிக்கிறாரு, நான் உங்களுக்கு சிலரியை டபுளாக தரேன், நீங்கள் அதில் கொஞ்சத்தை என்ன செய்யுங்கன்னா நீங்கள் இப்போ நல்லா ஓதணுமென்று சொல்லி இப்னு தைமியாவுக்கு என்ன கொடுங்க, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆர்வம் ஊட்டி விடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் குர்ஆன் ஓதுறதுக்கு கொஞ்சம் அவசரமாக குர்ஆனை மனநம்பிட வைக்கிற மட்டத்துக்காக கொஞ்சம் அமௌண்ட்டை கூட கொடுக்குறார். 40 திர்ஹம் வருது. அந்த 40 திர்ஹத்தில் கொஞ்சத்தை கொடுக்கணும். யாருக்கு? இப்னு தைமியாவுக்கு. சின்ன வயசு. இப்னு தைமியாவில் வாப்பா சொல்கிறார், குர்ஆன் அப்போ கூடுதலாக ஓதுவார்ன்றதுக்காக. அந்த நேரத்தில் வந்து முஅல்லிம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சத்தை கொடுக்குறார். அப்படி கொடுத்த உடனே சின்ன வயசாக இருந்தாலும் இப்னு தைமியா சொன்னாராம், ஆஹத்துல்லாஹ் அலா அல்லா ஆஹுத அலல் குர்ஆனி அஜா, குர்ஆனுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் என்றைக்குமே அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் நான் கூலியை எதிர்பார்க்க மாட்டேன்னு நான் அல்லாஹ்வோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன் அப்படி என்று சொல்லிக்கிறார். உடனே அந்த உஸ்தாத் முடிவெடுத்து கண்டாராம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஒரு கவனம், மேலதிக கவனம் உள்ள ஒரு பிள்ளையாக இவர் இருக்கலாம் என்று நான் அப்பயே என்ன செஞ்சேன், நம்பினேன் அப்படி என்று சொல்லி அந்த உஸ்தாத் அன்றைக்கே நான் தான் நம்பிய விஷயத்தை இப்னு தைமியா வளர்ந்த போது என்ன செஞ்சுக்கிறார் சொன்னார் என்ற செய்தியை பார்க்குறோம். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சின்ன வயசில், அவர் ஒரு 16-18 அந்த மாதிரி வயசில் அவருக்கு வந்து பார்வை போயிடுது. அதை நினச்சவங்க மற்றோட அழுதிக்கிறாங்க. அப்போது ஒரு பெண் வந்து சொல்லிக்கிறார், நீங்கள் ஏன் அழுகிறீங்க, அழுகிறதால பார்வை என்ன திருப்பி கிடைக்கவா போகுது, அதனால் ஸ்டாயினி பில்லா ஒத்தவந்தாய், உருவெடுத்து அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க, 2 ரக்காத் தொழுங்க, அல்லாட்ட என்ன பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். பார்வையை நீ அவர்கிட்ட எடுத்தது போல் அவருக்கு அறிவு பார்வை அவருக்கு என்ன செஞ்சிரு கொடுத்துரு அப்படின்னு நிறைய துவா செய்யுங்க. முஸ்லீம்களுக்கு நிறைய
பிரயோசனம் உள்ளவராக வரணும் என்று துவா செய்யுங்கன்னு சொல்லி சொன்னதோட அவங்க நிறைய பிரார்த்திக்க ஆரம்பித்தாங்களாம், நிறைய துவா செஞ்சாங்களாம். அதை எழுதுகிறவர் சொல்கிறாரு, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் அந்த தாயுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பின் பாஸுடைய அந்த பள்ளியும் அந்த அன்பும் இந்த சமுதாயத்துக்கு அந்த தாயுடைய பிரார்த்தனை போல கிடைச்சதை வச்சு அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என நம்புகிறேன் என்று என்ன செய்கிறார், பதிவு செஞ்சுக்கிறார். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் குர்ஆனுக்கு அடுத்ததாக வாசித்த புத்தகங்கள்லேயே மிகவும் விருப்பத்துக்குரிய புத்தகம் உங்களுக்கு எது என்று சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமுக்கு எழுதப்பட்ட இமாம் நவவியுடைய ஷரஹ் விளக்க நூல், நான் அதை 60 முறைக்கு மேலே என்ன செஞ்சுக்கிறேன், வாசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த சகோதரர்கள் தான் அவர் மிகவும் அவருடைய பொறுப்புகளை எடுத்து செலவழிக்கிறது, அவருக்கு ஃபண்ட் பண்ணுறது, அவருக்கு புத்தகத்துக்கு உதவி செய்கிறது, ஒரு படிப்போட அன்றாட செலவு, உணவு, உடை என்ற எல்லாத்துலேயும் அந்த சகோதரர்கள் தான் செஞ்சாங்க, பொறுப்பில் இருந்தாங்க. அதில் ஒரு சகோதரர் எப்பயுமே இப்னு தைமியாவுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்தா மிச்சம் அடக்கமாகவும் மரியாதையாகவும் கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் அவருடைய மார்க்க பேச்சுக்களில் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அப்போது பொதுவாக நல்ல நெருக்கமாக பழகிற சகோதரர்கள் பிரதர்ஸ்மார் அப்படி இருக்க மாட்டாங்க, நல்லா அன்போடு இறக்கமாக ஓப்பனாக பேசி பழகக்கூடிய தன்மையில் தான் இருப்பாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து அப்படியே இருப்பாராம். அப்போ நாங்கள் கேட்டுக்கிறோம், ஏன் நீங்கள் எங்களை போலே என்ன செய்கிறீங்க, இப்னு தைமியாவுக்கு முன்னுக்கால ஒரு மாணவர் தோரணையிலே நீங்கள் இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறாங்க, அவர் இந்த சகோதரர் சொன்னாராம், அவரோட சொந்த சகோதரர், இன்னி அராமின் அஷ்யா லா யரஹா கைரி அவுஜபத் அலைய நகூன மாஹு கமா தரவுன். மற்றவர்கள் காண முடியாத பல விஷயங்களை நான் அவரோட லைஃப்பில் நான் என்ன செய்கிறேன், காண்கிறேன். ஒரு சக்தியை, ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறேன், நான் காண்கிறேன். மற்றவர்கள் காண முடியாத நான் என்ன செய்கிறேன், நான் காண்கிறேன். அது அவருக்கு முன்னால் என்ன செஞ்சு உட்கார வைத்திருக்கிறது அப்படி என்று சொல்லி அந்த சகோதரர் சொன்னார் அப்படின்ட்டு வரலாற்றில் பார்க்குறோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவரோட நான் ஒரு மஜ்லிஸில் இருந்தேன். அப்துல்லா அல் வர்ராக் சொல்கிறாரு, இப்போ எங்கேருந்து வாரீங்கன்னு சொல்லி, இப்போ எங்கேருந்து எந்த அறிஞர்லேருந்து வாரீங்க அப்படின்னு சொல்லி அஹ்மத் இப்னு ஹம்பல் எங்கள்கிட்ட கேட்டார். அப்போ நம்ம சொன்னோம் அபூ குரைபுடைய மஜ்லிஸ்லேருந்து வாரோம்ண்டு. அப்போ சொன்னார், உக்துபு அன்ஹு ஃபஇன்னஹு ஷேഖுன் சாலிஹ், அவர்கிட்ட நிறைய எழுதிக்குங்க, அவர் ஒரு நல்ல ஒரு ஷேக், நல்ல ஒரு ஆசிரியர் என்று சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், இன்னும் ஆலைக்கு அவர் உங்களே விமர்சிக்கிறாரு, உங்களே குறை சொல்கிறாரு அப்படி என்று சொன்ன நேரத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பதில் சொன்னாராம், ஐயு ஷேஇன் ஹிலத்தின், நான் என்ன செய்ய, ஷேഖுன் சாலிஹுன் கது புலியபி, அவரோ நல்ல ஒரு ஷேக்கான என்னை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாற்றில் வருது. ஒரு அறிஞர் என்றதுனால அவருடைய வீட்டுக்கு பொருட்கள் செல்வமெல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஒரு திருடன் என்ன செஞ்சிட்டார், அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. அந்த நேரத்தில் அதெல்லாம் தேடி பார்த்தா வீட்டில் எதையுமே காணலை. அப்போ அந்த திருடன் ஒரு பேதலித்த நிலையில் இருக்கிற நேரத்தில் மாலிக் இப்னு தீனார் அவர்கிட்ட கேட்குறாரு, லம் தஜித் ஷைஅன் மினத் துன்யா, என் வீட்டில் உலகத்தை காணலையா அப்படின்னு சத்தமாக கேட்குறாரு. அந்த கேட்டுட்டு மறுமையை காணணும் ஆசையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த திருடனுக்கு அந்த கேட்ட உடனே மனசில் ஒரு விதமான உணர்வு ஏற்படுது. அவர் ஆமன்ட்டு சொல்கிறான். உடனே வான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் உருவெடுக்க வச்சு 2 காத்த தொழுங்கன்னு சொல்கிறாரு. தொழுகிறார். இமாம் மாலிக் இப்னு தீனாரோடு அப்படி என்ன செஞ்சார், அவர் பள்ளிக்கு நுழைந்தார் என்று வரலாற்றில் வருது.